இப்போது நிறுத்துங்கள். தொலைபேசியை கீழே வையுங்கள். இந்த ஒரு நொடி மட்டும் கவனியுங்கள். நாளை ஆடி மாதம் ஆரம்பமாகிறது. ஆடி என்றால் வெறும் ஒரு தமிழ் மாதம் இல்லை. ஆடி என்றால் சிவன் இறங்கி வரும் காலம். ஆடி என்றால் சக்தி உச்சத்தில் இருக்கும் காலம். ஆடி என்றால் நம் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரும் காலம். ஆனால் ஒரு விஷயம், ஆடி வந்தாலும் நாம் தயாராக இல்லாவிட்டால் அந்த சக்தி நம்மை தாண்டிப் போய்விடும். 1,00,00,000 ரூபாய் பெட்டியில் வைத்திருந்தாலும் திறக்கும் சாவி இல்லாவிட்டால் என்ன பயன்? ஆடி சக்தி அந்த பெட்டி. ஜூலை 15 இரவு அந்த சாவி. இன்று இரவுக்குள் அந்த சாவியை பெறுங்கள். இந்த வீடியோ அதை சொல்கிறது. ஒரு கேள்வி, உங்கள் வாழ்க்கையில் இப்போது என்ன நடக்கிறது? ஒரு கஷ்டம் இருக்கிறதா? ஒரு கேள்வி இருக்கிறதா? ஒரு ஆசை இருக்கிறதா? ஒரு வலி இருக்கிறதா? அந்த எல்லாவற்றையும் ஒரு நொடி மனசில் வையுங்கள். நல்லது. ஏனென்றால் அந்த எல்லாவற்றையும் இன்று ஆடி சிவனிடம் கொண்டு போகப் போகிறோம். ஆடி மாதம் சிவன் அந்த எல்லாவற்றையும் கேட்கிறார், ஆற்றி வைக்கிறார், திருப்புகிறார். இது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்லை. இது 1000 ஆண்டு தமிழர் அனுபவம். ஆடி மாதம் ஏன் விசேஷம் என்று இப்போது சொல்கிறேன். கேட்கும்போது உங்கள் உடல் சிலிர்க்கும். வானில் சூரியன் கடகம் என்ற ராசியிலிருந்து சிம்மம் என்ற ராசியில் நுழையும் மாதம் ஆடி. சிம்மம் என்பது சிவனின் வீடு. சூரியன் சிவனின் கண். சூரியன் சிவனின் வீட்டில் நுழையும் போது சிவனின் சக்தி பூமியில் மிகவும் தீவிரமாக இறங்குகிறது. அந்த சக்தி பூமியில் பாயும் காலம் ஆடி. முதல் நாள் மிகவும் சக்தி வாய்ந்தது. ஆடி 1. அந்த 1 நாளைதான் வருகிறது. அதற்கு முன் இன்று இரவு தயாரிருக்க வேண்டும். திருவாரூரில் ஒரு பெண்மணி, வயது 52. ஒவ்வொரு ஆண்டும் ஆடி 1 ஒரு சின்ன செயல் செய்வார்கள். என்ன செயல்? வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றுவார்கள். சிவலிங்கத்தின் முன் வைப்பார்கள். 1 நிமிடம் கண்களை மூடி சிவனை நினைப்பார்கள். அவ்வளவுதான். 1 நிமிடம், ஒரு விளக்கு, ஒரு நினைவு. ஆனால் அந்த ஆடி மாதம் தொடங்கும் விதமே மாறியது என்கிறார். அந்த மாதம் நல்ல விஷயங்கள் நடக்கின்றன என்கிறார். 1 நிமிட பழக்கம் 1 மாதம் நன்றாக போகிறது. ஏன்? ஏனென்றால் சிவன் அந்த 1 நிமிட நினைவை கவனிக்கிறார். அதை ஒரு சமிக்ஞையாக எடுத்துக்கொள்கிறார். இவர் என்னை நினைக்கிறார், என்னோடு இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறார் என்று. அதன் பிறகு அவர் கைகளில் அந்த மாதம். நாளை ஆடி 1. இன்று ஜூலை 15. ஆடி 1ற்கு முந்தைய இரவு. இது மிகவும் முக்கியமான இரவு. ஒரு விசேஷ நாளுக்கு முந்தைய இரவில் எப்போதும் சக்தி வாய்ந்தது. ஒரு திருவிழாவிற்கு முந்தைய இரவில் ஒருவித உற்சாகம் இருக்கும். ஒரு மணவிழாவிற்கு முந்தைய இரவில் ஒருவித எதிர்பார்ப்பிருக்கும். ஆடி 1ற்கு முந்தைய இரவான இன்று ஒருவித திறப்பிருக்கிறது. அந்த திறப்பில் சிவனிடம் போவோம். இப்போது ஆடி மாதத்தின் 3 விசேஷமான நாட்களைப் பற்றி சொல்கிறேன். ஒவ்வொன்றும் ஒரு வாய்ப்பு, ஒவ்வொன்றும் ஒரு திருப்புமுனை. முதல் விசேஷ நாள் ஆடி அமாவாசை. முன்னோர்கள் மிகவும் நெருங்கும் நாள். அன்று தர்ப்பணம் செய்தால் பல தலைமுறைகளின் கட்டுகள் கரையும். இந்த வருஷம் ஆடி அமாவாசை வரும்போது தயாரிருங்கள். இரண்டாவது விசேஷ நாள் ஆடி பூரம். அம்மையின் விசேஷ நாள். அம்மை என்பது சிவனின் சக்தி. அன்று அம்மை கோவிலுக்கு போனால் சிவசக்தி நேரடியாக தொடும். மூன்றாவது விசேஷ நாள் ஆடி கார்த்திகை. கார்த்திகை என்பது சிவனோடு நேரடி தொடர்பு கொள்ளும் நட்சத்திரம். அன்று விளக்கு ஏற்றினால் சிவன் நேரில் வருகிறார் என்று சொல்வார்கள். இந்த 3 நாட்களிலும் ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன விஷயம் செய்யுங்கள். 3 நாட்கள், 3 சின்ன செயல்கள். வாழ்க்கை மாறும். ஆனால் இதற்கு முன் இன்று இரவு தயாரிருக்க வேண்டும். ஆடி 1ற்கு தயாரிருக்க வேண்டும். எப்படி தயாரிருப்பது? ஒரே ஒரு விஷயம். இன்று இரவு படுக்கும் முன் ஒரு சங்கல்பம் எடுங்கள். சங்கல்பம் என்பது ஒரு தீர்மானம். சிவனோடு ஒரு ஒப்பந்தம். சொல்லுங்கள், சிவா, இந்த ஆடி மாதம் முழுவதும் நான் உன்னை நினைவில் வைத்திருப்பேன். தினமும் 1 நிமிடமாவது உன்னோடு இருப்பேன். என்னை நீ நடத்து என்று. இந்த ஒரு சங்கல்பம் இரவுக்குள் ஆடி மாதம் வேறு விதமாக போகும். சென்னையில் ஒரு இளைஞன், வயது 28. கடந்த ஆடியில் ஒரு சங்கல்பம் எடுத்தான். தினமும் காலையில் 1 நிமிடம் சிவனோடு ஆரம்பிப்பேன் என்று. தொடர்ந்து செய்தான். அந்த ஆடி மாதம் முடிந்தது. 1 வருஷம் கடந்தது. இப்போது சொல்கிறான், அந்த 1 நிமிட பழக்கம் என் வாழ்க்கையையே மாற்றியது என்று. வேலை சரியாக போகிறது. குடும்பம் நல்லதாக இருக்கிறது. மனசில் ஒரு அமைதி இருக்கிறது என்று. ஒரு ஆடியின் 1 நிமிட சங்கல்பம் 1 வருஷம் வாழ்க்கையை மாற்றியது. இந்த வீடியோவை இந்த நேரம் வரை கேட்கிறீர்கள். ஒரு சின்ன வேண்டுகோள், கீழே கமெண்டில் எழுதுங்கள், இந்த ஆடியில் நான் என்ன சங்கல்பம் எடுக்கிறேன் என்று. எழுதினால் அது நடக்கும். ஏனென்றால்
எழுதும்போது மனசு உறுதியாகிறது. சிவன் பார்க்கிறார். அது ஒரு சாட்சி. இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். இப்போது ஆடி மாதத்தின் ஆழமான அர்த்தம் பேசலாம். ஆடி என்ற வார்த்தை தமிழில் ஒரு வித்தியாசமான அர்த்தம் கொண்டது. ஆடி என்றால் ஆடுவது, நடனம். சிவன் நடராஜர், நடனம் ஆடுபவர். ஆடி மாதம் அவர் ஆடும் காலம். அந்த நடனம் என்னவென்று தெரியுமா? உலகை படைக்கும் நடனம், காக்கும் நடனம், மாற்றும் நடனம். நம் வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டுமென்றால் அவரின் நடனத்தில் நாமும் சேர வேண்டும். அந்த நடனத்தில் சேர்வது எப்படி? அவரோடு ஒத்து வருவதால், அவர் காட்டும் தாளத்தில் நடப்பதால், நம் வாழ்க்கையை அவருக்கு ஒப்படைப்பதால். இந்த ஒப்படைத்தல் இன்று இரவே தொடங்கட்டும். ஆடி 1ற்கு முந்தைய இரவில் ஒரு ஒப்படைத்தல். சிவா, இந்த மாதம் உன்னிடம் ஒப்படைக்கிறேன். உன் விருப்பம் நடக்கட்டும் என்று. ஒரு ஆழமான கேள்வி. நாம் ஒப்படைக்கும் போது என்ன ஆகும்? நாம் பெறுகிறோம். ஒப்படைத்தால் பெறுவோம். விட்டால் கிடைக்கும். கைவிட்டால் இன்னொன்று வரும். இது ஒரு ஆன்மீக விதி. கையை ஓப்பனாக வைத்தால் தரலாம், மூடிய கையில் தர முடியாது. நாம் மூடிய கையோடு நிற்கும்போது சிவனால் தர முடியாது. கையை திறந்தால் தருவார். ஆடி மாதம் கையை திறந்து நிற்கும் காலம். தருவோம், பெறுவோம். இன்று இரவே ஆரம்பிக்கலாம். கோவையில் ஒரு வியாபாரி ஒரு ஆடியில் ஒரு முடிவெடுத்தார். இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் ஒருவருக்கு உதவுவேன் என்று. சின்னதாக ஒரு முதியவரிடம் பேசுவது, ஒரு கஷ்டப்படுபவருக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்வது, ஒரு பசித்தவனுக்கு உணவு. தினமும் ஒரு செயல். அந்த ஆடி மாதத்தில் வியாபாரம் மும்மடங்காக வளர்ந்தது என்று சொல்கிறார். தொடர்பு இருக்கிறதா என்று கேட்டார்கள். சொன்னார், நிச்சயம் இருக்கிறது. கொடுத்தேன், சிவன் திரும்ப கொடுத்தார் என்று. இது சிவன் விதி. கொடுத்தவர் பெறுவார். இந்த ஆடி மாதத்தில் கொடுக்கும் மனோபாவத்தோடு போங்கள். தினமும் ஒரு கொடை, சிவனுக்காக, யாருக்காவது, என்னவாகவும். ஆடி மாதம் முழுவதும் கொடுங்கள். ஆடி மாதம் முடியும் போது உங்கள் வாழ்க்கை வேறு விதமாக இருக்கும். சிவன் திரும்ப கொடுத்திருப்பார். இப்போது ஆடி மாதத்தில் சிவனுடன் தொடர்பு கொள்ளும் ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் சொல்கிறேன். ஆடி மாதம் முழுவதும் ஒரு பழக்கம். தினமும் காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன் ஒரு நிமிடம் எழுந்திரியுங்கள். கண்களை திறந்து வெளியே பாருங்கள். இல்லையென்றால் மனசில் சூரிய உதயத்தை கற்பனை செய்யுங்கள். அந்த ஒளியை சிவனின் ஒளியாக பாருங்கள். சொல்லுங்கள், சிவா, இந்த ஒளி போல் என் வாழ்க்கையில் தெளிவு வரட்டும் என்று. ஒரு நிமிடம். தினமும். சூரியன் சிவனின் ஒரு கண் என்று சொல்வார்கள். சூரியன் வரும்போது சிவன் கண் திறக்கிறார் என்று அர்த்தம். அந்த நொடியில் பேசினால் அவர் நேரில் கேட்கிறார். ஆடி மாதம் முழுவதும் தினமும் அந்த நொடியில் பேசுங்கள். ஒரு மாதம், 31 நாட்கள், 31 முறை. சிவன் கேட்கிறார், பதில் தருகிறார். மதுரையில் ஒரு ஆசிரியர் இந்த பழக்கத்தை ஒரு ஆடி மாதம் முழுவதும் செய்தார். அடுத்த ஆடி வரும்போது ஒரு விஷயம் சொன்னார். கடந்த ஒரு வருஷத்தில் என் வாழ்க்கை மாறியது. என்னவென்று சொல்ல முடியாது. ஆனால் ஒரு திசை தெரிகிறது, ஒரு நோக்கம் தெரிகிறது, வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக தெரிகிறது என்று. ஒரு நிமிட பழக்கம், ஒரு ஆண்டு மாற்றம். இப்போது ஆடி மாதம் என்ன செய்யக்கூடாது என்று சொல்கிறேன். இதுவும் முக்கியம். ஆடி மாதம் சிவனின் சக்தி உச்சத்தில் இருக்கும். அந்த நேரத்தில் கோபமோ வெறுப்போ நிறைந்த மனசோடு இருந்தால் அந்த எதிர்மறை சக்தியும் வலுவடையும். ஒரு விளக்கு இருட்டில் இருக்கும்போது அதன் ஒளி தெரியும். ஆனால் வேறு ஒளிகள் வரும்போது அது தெரியாது. ஆடி மாதம் சிவனின் ஒளி வலுவாக வரும். நாம் மனசை நல்லதாக வைத்திருந்தால் அந்த ஒளி நம்மில் பாயும். மனசை தூய்மையாக வைக்க முயலுங்கள். ஆடி மாதத்தில் யாரையும் திட்டாதீர்கள். யாரிடமும் கோபப்படாதீர்கள். யாரையும் வெறுக்காதீர்கள். ஒரு மாதம் மட்டும். கஷ்டமாக இருக்கும், ஆனால் முயலுங்கள். திட்டுவதற்கு பதில் ஒரு மூச்சு விடுங்கள். கோபப்படுவதற்கு பதில் ஒரு நிமிடம் நிறுத்துங்கள். வெறுப்பு வரும்போது சிவனை நினையுங்கள். இந்த ஒரு மாத முயற்சி வாழ்க்கையில் நிரந்தரமான மாற்றம் கொண்டு வரும். திருப்பூரில் ஒரு குடும்பம். கணவன் மனைவி இருவரும் ஒரு ஆடியில் ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். இந்த மாதம் சண்டை இல்லாமல் போகலாம் என்று முயன்றார்கள். முதல் வாரம் கஷ்டமாக இருந்தது. 2வது வாரம் கொஞ்சம் எளிதாகியது. 3வது வாரத்தில் ஒரு விஷயம் நடந்தது. இருவரும் சேர்ந்து ஒரு மாலை நேரம் பேசினார்கள். நீண்ட காலமாக அப்படி பேசவில்லை. 4வது வாரத்தில் ஒரு நெருக்கம் வந்தது. ஆடி முடிந்தது. ஆனால் அந்த மாற்றம் நிரந்தரமாகியது. ஒரு ஆடியின் ஒரு தீர்மானம் ஒரு குடும்பத்தை மாற்றியது. ஆடி மாதம் இப்படிப்பட்ட சக்தி கொண்டது. நல்ல தீர்மானங்களை ஆழமாக வேரூன்றச் செய்யும். நல்ல பழக்கங்களை நிரந்தரமாக்கும். நல்ல மாற்றங்களை வேகமாக கொண்டு வரும். இப்போது ஆடி மாதத்திற்கு 3 முக்கியமான தயாரிப்புகள் சொல்கிறேன். இன்று இரவே செய்யலாம்.
முதல் தயாரிப்பு மன்னிப்பு. யாராவது மன்னிக்காமல் இருக்கிறீர்களா? அந்த மனிதரை மனசில் கொண்டு வாருங்கள். சொல்லுங்கள், உங்களை மன்னிக்கிறேன் என்று. வெளியில் சொல்ல வேண்டியதில்லை, மனசில் சொல்லுங்கள். அவரிடம் போக வேண்டியதில்லை, மனசில் மன்னிக்கலாம். அந்த ஒரு செயல் ஒரு கட்டையை அவிழ்க்கும். ஆடி சக்தி அந்த இடத்தில் பாயும். இரண்டாவது தயாரிப்பு ஒரு நல்ல தீர்மானம். ஆடி மாதத்தில் என்ன நல்ல விஷயம் செய்யலாம் என்று யோசியுங்கள். ஒன்று மட்டும், ஒரே ஒரு விஷயம், சின்னதாக. தினமும் ஒரு நிமிடம் தியானம், வாரம் ஒரு முறை கோவில், தினமும் ஒரு நல்ல வார்த்தை. எதுவாகவும் ஒரு விஷயம் மட்டும். அந்த ஒரு விஷயத்தை ஒரு மாதம் செய்யுங்கள். மூன்றாவது தயாரிப்பு ஒரு சமர்ப்பணம். இந்த மாதம் சிவனுக்காக ஒரு விஷயம் செய்வேன் என்று சொல்லுங்கள். என்ன செய்வீர்கள் என்று இப்போதே சொல்லுங்கள். மனசில் சிவன் கேட்கிறார். அந்த சொல் ஒரு ஒப்பந்தமாகும். அந்த ஒப்பந்தம் நடக்கும். இந்த நல்ல பழக்கம் விதையுங்கள், நல்ல தீர்மானம் விதையுங்கள், சிவனோடு ஒரு உறவு விதையுங்கள். இந்த விதைகள் வளரும். கார்த்திகை வரும்போது அறுவடை வரும். சிவன் ஆடி மாதத்தில் காத்திருக்கிறார். இன்று இரவுக்குள் தயாரிருங்கள். நாளை ஆடி ஒன்றென்று அவரிடம் போங்கள். ஒரு சின்ன சங்கல்பம், ஒரு சின்ன பழக்கம், ஒரு சின்ன கொடை. இந்த மூன்றும் ஆடி மாதத்தை வேறு விதமாக மாற்றும். கீழே கமெண்டில் எழுதுங்கள். இந்த ஆடியில் என்ன சங்கல்பம் எடுக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். ஓம் நமச்சிவாய என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்தினர் நண்பர்களோடு பகிருங்கள். ஆடி மாதத்தின் விசேஷம் அவர்களுக்கும் சேரட்டும். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சிவபெருமான் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆடி மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகத்தான திருப்பத்தை கொண்டு வரட்டும். சிவனின் சக்தி உங்களில் பொழியட்டும். இந்த ஆடி உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கமாகட்டும். ஆடி மாதத்தின் விசேஷத்தை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வோம். நம் முன்னோர்கள் ஆடி மாதத்தை மிகவும் விசேஷமாக கொண்டாடினார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரிந்தது, இந்த மாதத்தில் இயற்கை ஒரு விசேஷமான நிலையில் இருக்கிறது என்று. மழை வருகிறது, நிலம் வளமாகிறது, விதை முளைக்கிறது. இது வெளி இயற்கை. ஆனால் உள் இயற்கையிலும் அதே நடக்கிறது. மனசில் விதை விதைத்தால் முளைக்கிறது. ஆத்மாவில் ஒளி ஏற்றினால் வெளிச்சமாகிறது. சிவனிடம் போனால் பலன் கிடைக்கிறது. ஒரு நதியை நினைத்து பாருங்கள். வழக்கமான நேரத்தில் நதி ஒரு அளவில் பாயும். மழை காலத்தில் வெள்ளமாக பாயும். வெள்ளமாக பாயும்போது அந்த நீரை சேர்த்து வைத்தால் வருடம் முழுவதும் போகும். சிவனின் சக்தியும் அப்படித்தான். ஆடி மாதம் வெள்ளமாக பாயும். அந்த சக்தியை சேர்த்து வைக்கலாம். ஒரு நல்ல பழக்கமாக, ஒரு நல்ல மனோபாவமாக, ஒரு நல்ல தொடர்பாக. சிவனோடு தொடர்பு என்பது வெறும் கோவில் போவது மட்டுமில்லை. தினசரி வாழ்க்கையில் சிவனை உணர்வது. காலையில் எழும்பும்போது சிவன், சாப்பிடும்போது சிவன், வேலை செய்யும்போது சிவன், தூங்கும்போது சிவன், எங்கும் சிவன், எப்போதும் சிவன். இந்த விழிப்பு வரும்போது வாழ்க்கை வேறு விதமாகும். ஒரு யோகி சொன்னார், நான் ஒவ்வொரு நொடியும் சிவனோடு இருக்கிறேன் என்று. தியானத்தில் மட்டுமில்லை, சாப்பிடும்போதும் இருக்கிறேன், நடக்கும்போதும் இருக்கிறேன், பேசும்போதும் இருக்கிறேன். சிவன் எங்கும் இருக்கிறார் என்று தெரியும்போது இல்லாத நேரம் எப்போது என்று. இந்த நிலை சாதிக்க முடியுமா? முடியும். படிப்படியாக முடியும். ஆடி மாதம் ஒரு நல்ல ஆரம்பம். ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறப்பு இருக்கிறது. ஆனால் ஆடி மாதம் விசேஷம். ஏனென்றால் இந்த மாதத்தில் தொடங்கும் பழக்கங்கள் நிரந்தரமாக நிலைக்கும். ஒரு விதை நல்ல நிலத்தில் விழும்போது ஆழமாக வேரூன்றும். ஆடி மாதம் நல்ல நிலம். இந்த மாதத்தில் விதைக்கும் பழக்கங்கள் ஆழமாக வேரூன்றும். நல்ல நிலத்தில் விதை விதைக்க என்ன வேண்டும்? நிலத்தை தயார் செய்ய வேண்டும். மனசை தயார் செய்வது நிலத்தை தயார் செய்வது போல். மன்னிப்பு ஒரு தயாரிப்பு, தியானம் ஒரு தயாரிப்பு, நல்ல எண்ணங்கள் ஒரு தயாரிப்பு. இன்றிரவு மனசை தயார் செய்யுங்கள். நாளை ஆடி ஒன்றென்று விதை விதையுங்கள். ஆடி மாதம் முழுவதும் தண்ணீர் ஊற்றுங்கள். கார்த்திகையில் அறுவடை செய்யுங்கள். இப்போது ஆடி மாதத்தில் சிவனோடு தொடர்பு வைத்திருக்கும் ஒரு அழகான விஷயம் சொல்கிறேன். ஆடி மாதம் தினமும் வில்வம் ஒரு இலை எடுங்கள். அதை சிவலிங்கத்தில் வையுங்கள். கோவிலில் வைக்கலாம், வீட்டில் வைக்கலாம். வில்வம் கிடைக்கவில்லை என்றால் வேறொரு இலை, ஆனால் மனசோடு வையுங்கள். இந்த இலை சிவனுக்காக என்று மனசில் சொல்லுங்கள். ஒரே ஒரு நிமிடம், தினமும் 31 விலைமதிப்பற்ற நிமிடங்கள். வில்வம் சிவனுக்கு மிகவும் விருப்பமானது ஏன்? வில்வம் இலையில் 3 குழந்தை இலைகள் இருக்கும். இந்த 3ம் சிவனின் 3 கண்களை குறிக்கின்றன. இந்த 3ம் படைத்தல், காத்தல், அழித்தலை குறிக்கின்றன. ஒரு இலையில் சிவன் முழுமை. அதை சிவனுக்கு கொடுப்பது ஒரு ஆழமான அர்த்தம் கொண்ட செயல்.
ஒரு அழகான கதை. ஒரு ஏழை தொழிலாளி ஆடி மாதம் தினமும் கோவிலுக்கு போவார். ஒவ்வொரு நாளும் ஒரு வில்வ இலை கொண்டு போவார். வேறொன்றும் கொண்டு போக முடியவில்லை. ஒரு இலை மட்டும். ஆனால் மனசோடு வைப்பார். வருஷங்கள் கடந்தன. அவரின் வாழ்க்கை படிப்படியாக மேம்பட்டது. கடன் தீர்ந்தது. வீடு வந்தது. குழந்தைகள் படித்தார்கள். ஒவ்வொரு ஆடியிலும் ஒரு இலை. ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். ஒரு இலை, ஒரு மனசு, ஒரு சிவன். இந்த கதை உங்களுக்கும் சொல்கிறது. பெரிய பூஜை வேண்டியதில்லை. ஒரு இலை போதும். மனசோடு போதும். சிவன் ஏற்கிறார். ஆடி மாதத்தில் சிவனோடு தொடர்பு கொள்ளும் இன்னொரு அழகான வழி. தினமும் இரவில் 5 நிமிடம். மொத்த நாளையும் திரும்பி பாருங்கள். அன்று நடந்த 3 நல்ல விஷயங்களுக்கு சிவனுக்கு நன்றி சொல்லுங்கள். அன்று நடந்த ஒரு கஷ்டமான விஷயத்தை சிவனிடம் கொடுங்கள். சிவா, இதை உன்னிடம் தருகிறேன் என்று. தூங்குங்கள். 5 நிமிடம். தினமும். இந்த பழக்கம் ஆடி மாதம் முழுவதும் செய்யுங்கள். ஆடி முடியும் போது ஒரு விஷயம் தெரியும். நன்றி சொல்ல நிறைய இருக்கிறது என்று, சிவனிடம் கொடுக்க நிறைய இருக்கிறது என்று, வாழ்க்கை இன்னும் அர்த்தமுள்ளதாக தெரியும் என்று. ஆடி மாதம் சிவன் உச்சத்தில் இருக்கிறார். நாமும் அந்த உச்சத்தை நோக்கி போவோம். ஒவ்வொரு நாளும் ஒரு படி. ஒரு மாதத்தில் 31 படிகள். சிவன் மிகவும் நெருங்கியிருப்பார். இன்றிரவு ஒரு முடிவெடுங்கள். ஆடி மாதம் சிவனோடு வாழ்வேன் என்று. தினமும் ஒரு நிமிடமாவது சிவனோடு இருப்பேன் என்று. தினமும் ஒரு நல்ல செயல் செய்வேன் என்று. இந்த 3 முடிவுகள் இன்றிரவுக்குள், ஜூலை 15 இரவுக்குள் தயாரிருங்கள். நாளை ஆடி 1. சிவன் காத்திருக்கிறார். போங்கள். அவரோடு ஆடி மாதத்தை தொடங்குங்கள். வாழ்க்கை மாறும். கீழே கமெண்டில் ஓம் நமச்சிவாய என்று எழுதுங்கள். இந்த ஆடியில் என்ன செய்யப் போகிறீர்கள் என்று சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்தினர் நண்பர்களோடு பகிருங்கள். ஆடி மாதத்தின் விசேஷம் அவர்களுக்கும் சேரட்டும். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். ஆடி மாதம் என்று சொல்லும்போது நம் நெஞ்சில் ஒரு சிலிர்ப்பு வர வேண்டும். ஒரு உற்சாகம் வர வேண்டும். ஒரு எதிர்பார்ப்பு வர வேண்டும். ஏனென்றால் இது வெறும் ஒரு மாதமில்லை. இது சிவன் கொடுக்கும் ஒரு கொடை. ஒரு புதிய ஆரம்பத்திற்கான அழைப்பு. நம் தமிழ் முன்னோர்கள் ஆடி மாதத்தை மிகவும் மரியாதையோடு எதிர்கொண்டார்கள். ஆடி பிறப்பன்று வீட்டை தூய்மைப்படுத்தினார்கள். புதிய ஆடை அணிந்தார்கள். கோவிலுக்கு போனார்கள். சிவனுக்கு சிறப்பு பூஜை செய்தார்கள். ஏன் இவ்வளவு சிறப்பு? ஏனென்றால் அவர்களுக்கு தெரிந்தது, ஆடி ஒரு திருப்பு முனை என்று, ஒரு புதிய அத்தியாயத்தின் ஆரம்பம் என்று. நாமும் இந்த மரபை தொடர்வோம். ஆடி 1 கோவிலுக்கு போங்கள். போக முடியாவிட்டால் வீட்டிலேயே ஒரு சிறு பூஜை, ஒரு விளக்கு, ஒரு வில்வம் இலை, ஒரு நிமிட தியானம். அவ்வளவுதான். ஒரு தமிழன் ஆடியை வரவேற்கும் விதம். ஆடி மாதத்தில் சிவன் 3 விதமாக நம்மிடம் வருகிறார். 1, தண்ணீராக வருகிறார். ஆடி மழை. இது சிவனின் நீர் அபிஷேகம் நமக்கு. 2, நெருப்பாக வருகிறார். ஆடி வெயில். இது சிவனின் ஆற்றல் நமக்கு. 3, காற்றாக வருகிறார். ஆடி காற்று. இது சிவனின் மூச்சு நமக்கு. இயற்கையின் எல்லாவற்றிலும் சிவன் இந்த மாதம் மிகவும் தெளிவாக தெரிகிறார். கண்கள் திறந்திருந்தால் தெரியும். ஒரு கதை. ஒரு சின்ன பெண் கேட்டாள், அம்மா, சிவன் எங்கே இருக்கிறார் என்று. அம்மா சொன்னால், எங்கும் இருக்கிறார் என்று. பெண் கேட்டாள், அந்த மழையிலுமா என்று. அம்மா சொன்னால், ஆமாம், அந்த மழை சிவனின் அன்பு என்று. பெண் மழையில் ஓடிப்போனாள். கை நீட்டி மழையை பிடித்தாள். சிரித்தாள். சொன்னாள், சிவன் என்னை தொட்டார் என்று. அந்த குழந்தையின் கண்ணோட்டம் நம்மிடமும் வரட்டும். ஆடி மழை பெய்யும்போது நினையுங்கள், சிவன் வருகிறார் என்று. ஆடி வெயில் படும்போது நினையுங்கள், சிவன் தொடுகிறார் என்று. ஆடி காற்று வீசும்போது நினையுங்கள், சிவன் மூச்சு விடுகிறார் என்று. இந்த கண்ணோட்டம் வரும்போது ஆடி மாதம் ஒரு தொடர்ச்சியான சந்திப்பாக மாறும். ஒவ்வொரு நாளும் சிவன் வருகிறார். வெவ்வேறு விதத்தில் வருகிறார். இப்போது ஆடி மாதத்தில் சிவனின் ஒரு விசேஷமான வடிவம் பற்றி பேசலாம். சோமசுந்தரர். நிலவை கிரீடமாக அணிந்தவர். ஆடி மாதம் நிலவு மிகவும் அழகாக இருக்கும். ஏனென்றால் சூரியன் சிம்மத்தில் இருக்கும்போது நிலவு கும்பம் அல்லது மீனத்தில் இருக்கும். இந்த நிலையில் நிலவு குளிர்ந்த ஒளி தரும். அந்த குளிர்ச்சி சிவனின் அன்பு. ஆடி மாதம் நிலவை பார்க்கும்போது சோமசுந்தரரை நினையுங்கள். அந்த குளிர்ச்சி சிவனின் அன்பு. ஆடி மாதம் ஒரு விசேஷமான பழக்கம். தினமும் சூரியன் உதிக்கும்போது ஒரு நொடி பாருங்கள். சூரிய நமஸ்காரம் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை. வெறும் பாருங்கள். அந்த ஒளியில் சிவனை காணுங்கள். அவர் வருகிறார். ஒரு புதிய நாளோடு வருகிறார்.
அந்த நாளை அவர் கொடுக்கிறார். நன்றி சொல்லுங்கள். அந்த ஒரு நொடி தினசரி சடங்காகட்டும். ஆடி மாதம் முழுவதும் அந்த ஒரு நொடி மாதத்தை வேறு விதமாக மாற்றும். கோவில்களில் ஆடி மாதம் விசேஷ அர்ச்சனைகள் நடக்கும். ஆடி சிவராத்திரி என்று ஒன்று நடக்கும். அன்று கோவில்கள் இரவு முழுவதும் திறந்திருக்கும். சிவனோடு இரவை கொண்டாடலாம். உங்கள் ஊரில் உள்ள கோவிலில் ஆடி விசேஷங்கள் என்னவென்று கேளுங்கள். அந்த விசேஷங்களில் பங்கேற்குங்கள். கோவிலுக்கு போவது வெறும் ஒரு சடங்கு இல்லை. கோவிலுக்கு போவது ஒரு சாட்சி. நான் சிவனை நேசிக்கிறேன் என்ற சாட்சி. அந்த சாட்சி சிவன் பார்க்கிறார், அதை ஏற்றுக்கொள்கிறார், திரும்பிக் கொடுக்கிறார். இப்போது ஒரு ஆழமான விஷயம். ஆடி மாதம் ஏன் தொடங்குகிறது, ஏன் முடிகிறது? ஒரு வட்டத்தில் நடக்கிறது. வட்டம் என்றால் தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. சிவன் வட்டம் போல ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. எப்போதும் இருக்கிறார். ஆடி வருகிறது, போகிறது. ஆனால் சிவன் போவதில்லை. ஆடி போனாலும் சிவன் இருக்கிறார். இந்த உண்மை புரிந்தால் ஆடி மாதத்திற்கு மட்டும் சிவனை நினைப்பதில்லை, ஆண்டு முழுவதும் நினைப்போம். ஆனால் ஆடி ஒரு புதிய தொடக்கம், ஒரு ரீசார்ஜ், ஒரு புத்துணர்வு. அந்த தொடக்கத்தை பயன்படுத்தி மீதி மாதங்களும் சிவனோடு வாழ்வோம். இப்போது ஒரு சக்தி வாய்ந்த தியான பயிற்சி கொடுக்கிறேன். ஆடி 1 காலையில் செய்யுங்கள். 5 நிமிடம். எழுந்திருங்கள். சுத்தமான ஆடை அணியுங்கள். ஒரு விளக்கு ஏற்றுங்கள். சிவலிங்கம் அல்லது சிவன் படத்தின் முன் உட்காருங்கள். கண்களை மூடுங்கள். 3 ஆழமான மூச்சு விடுங்கள். மனசில் சொல்லுங்கள், சிவா, ஆடி மாதம் வந்தது. உன் சக்தி உச்சத்தில் இருக்கிறது. என்னை நீ நடத்து. என் வாழ்க்கை உன்னுடையது என்று. ஒரு நிமிடம் அமைதியாக இருங்கள். கண்களை திறங்கள். இந்த ஒரு பயிற்சி ஆடி மாதத்தை விசேஷமாக ஆரம்பிக்கும். சிவபெருமான் இந்த ஆடி மாதம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆடி சக்தி உங்கள் வாழ்க்கையில் பொழியட்டும். நாளை ஆடி 1 அழகான ஆரம்பம் நிகழட்டும். ஆடி மாதம் சிவனின் சக்தி உச்சத்தில் இருக்கும் என்று சொன்னோம். இந்த சக்தியை உடலிலும் உணரலாம், மனசிலும் உணரலாம், ஆத்மாவிலும் உணரலாம். இந்த 3 நிலைகளிலும் என்ன நடக்கும் என்று சொல்கிறேன். உடல்நிலை. ஆடி மாதம் மழை வரும். உடல் குளிர்ச்சியாகும். உணவு சீராக ஜீரணமாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். இந்த நேரத்தில் நல்ல உணவு சாப்பிடுங்கள். நல்ல தூக்கம் தூங்குங்கள். உடல் சரியாக இருந்தால் மனசும் சரியாக இருக்கும். சிவனின் சக்தி உடலில் பாயும். மனசு நிலை. ஆடி மாதம் ஒரு தெளிவு வரும். ஏதோ புரியாமல் இருந்தது புரியும். ஏதோ சிக்கலாக இருந்தது சீராகும். ஏனென்றால் சிவனின் சக்தி மனசை தெளிவடையச் செய்கிறது. அந்த தெளிவில் சரியான முடிவுகள் எடுக்கலாம். சரியான திசையில் போகலாம். ஆத்மா நிலை. ஆடி மாதம் சிவனோடு இணைவு எளிதாகும். தியானத்தில் ஆழமாக போவது எளிதாகும். ஒரு அமைதி எளிதாக வரும். சிவனை உணர்வது எளிதாகும். இந்த நேரத்தை பயன்படுத்துங்கள். தினமும் ஒரு சின்ன தியானம். 5 நிமிடம் போதும். ஆடி மாதத்தில் அந்த 5 நிமிடம் இன்னும் ஆழமாக போகும். இந்த 3 நிலைகளிலும் ஆடி மாதம் சிவன் தொடுகிறார். உடலை தொடுகிறார், மனசை தொடுகிறார், ஆத்மாவை தொடுகிறார். அந்த தொடுதலை ஏற்றுக்கொள்ளுங்கள். நன்றி சொல்லுங்கள். மாறுங்கள். இப்போது ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய ஒரு குடும்ப சாதனை சொல்கிறேன். ஒவ்வொரு வெள்ளியன்றும் குடும்பத்தினர் சேர்ந்து ஒரு விளக்கு ஏற்றுங்கள். சிவலிங்கம் அல்லது சிவன் படத்தின் முன் சேர்ந்து 1 நிமிடம் மௌனமாக இருங்கள். சேர்ந்து சிவனை நினையுங்கள். அவ்வளவுதான். 1 நிமிடம், ஒரு விளக்கு, ஒரு சேர்க்கை. இந்த 1 நிமிட சேர்க்கை குடும்பத்தை ஒன்றாக்கும். சிவன் குடும்பத்தை பார்க்கிறார், ஆசீர்வதிக்கிறார். குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை வரும், ஒரு நிம்மதி வரும். சிவன் குடும்பங்களை நேசிக்கிறார். ஏனென்றால் அவரே ஒரு குடும்பத்தினர். பார்வதி மனைவி, கணேஷ் மகன், முருகன் மகன், நந்தி வாகனம். இவர்கள் அனைவரும் ஒரு குடும்பம், சிவனின் குடும்பம். அந்த குடும்பம் எல்லாரையும் சேர்க்கிறது, நம்மையும் சேர்க்கிறது. சிவனின் குடும்பத்தில் நாமும் ஒரு அங்கம். இந்த உணர்வோடு ஆடி மாதத்தை தொடங்குங்கள். சிவனின் குடும்பத்தினர் என்ற உணர்வோடு. அவரின் மகன்கள், மகள்கள். அவர் நம்மை காக்கிறார், நாம் அவரிடம் போகிறோம். ஒரு குடும்பம் போல். ஆடி வருகிறது. 1 மாதம், 31 நாட்கள். ஒவ்வொரு நாளும் சிவனோடு, ஒவ்வொரு நாளும் ஒரு படி. 1 மாதம் முடியும்போது வாழ்க்கை வேறு விதமாக இருக்கும். இன்றிரவு ஒரு சின்ன செயல் செய்யுங்கள். கண்களை மூடுங்கள். ஒரு மூச்சு விடுங்கள். மனசில் சொல்லுங்கள், சிவா, நாளை ஆடி வருகிறது.
உன் மாதம் வருகிறது, இந்த மாதம் உன்னோடு வாழ்வேன் என்று. கண்களை திறங்கள். அவ்வளவுதான். ஒரு நொடி, ஒரு வாக்கியம், ஒரு ஆரம்பம். ஜூலை 15 இரவுக்குள் அந்த ஒரு வாக்கியம். ஆடி மாதம் அழகாக போகும். சிவன் காத்திருக்கிறார். ஆடி காத்திருக்கிறது. தயாரிருங்கள். கீழே கமெண்டில் ஓம் நமசிவாய என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சிவபெருமான் இந்த ஆடி மாதம் முழுவதும் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆடி சக்தி உங்கள் வாழ்க்கையை புதுப்பிக்கட்டும். ஆடி மாதத்தின் ஆழம் இன்னும் இருக்கிறது. ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ஆடி மாதம் மட்டும் சிவன் சக்தி உச்சத்தில் இருக்கும் என்று சொன்னோம். ஆனால் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். சக்தி என்பது ஒரு சாதனம். அதை என்ன திசையில் செலுத்துகிறோம் என்பது முக்கியம். ஆடி மாதத்தில் நல்ல யோசனைகள் யோசித்தால் அவை வலுவடையும். நல்ல செயல்கள் செய்தால் அவை பலன் தரும். நல்ல உறவுகளை வளர்த்தால் அவை ஆழமாகும். ஆனால் எதிர்மறை யோசனைகளும் வலுவடையும். எனவே இந்த மாதம் மனசை நல்லதில் வைக்க வேண்டியது மிகவும் முக்கியம். ஒரு ஆழமான சூக்குமம். ஆடி மாதம் சூரியன் சிம்மத்தில் நுழையும் நேரம். சிவனின் ஒளி உச்சமாக இருக்கும். அந்த ஒளி நம் மனசில் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் வலுவாக்கும். நல்ல விஷயங்களை வலுவாக்கும், கெட்ட விஷயங்களையும் வலுவாக்கும். ஒரு விளக்கு இருட்டான அறையில் போட்டால் இருட்டும் தெரியும், வெளிச்சமும் தெரியும். ஆடி மாதம் அந்த விளக்கு வலிமையாக ஒளிரும். எல்லாமே தெளிவாக தெரியும். நல்லதும் கெட்டதும். இந்த தெளிவில் நல்லதை தேர்ந்தெடுங்கள், கெட்டதை விடுங்கள். சீர்காழியில் ஒரு முதியவர் ஒவ்வொரு ஆடியிலும் ஒரு கெட்ட பழக்கத்தை விடுவார். ஒரு ஆடியில் புகைப்பிடிப்பதை விட்டார். இன்னொரு ஆடியில் அதிக மது குடிப்பதை விட்டார். இன்னொரு ஆடியில் கோபமாக பேசுவதை குறைத்தார். ஒவ்வொரு ஆடியும் ஒரு கெட்ட பழக்கம் போனது. 10 ஆண்டுகளில் 10 கெட்ட பழக்கங்கள் போயின. அவர் வேறு மனிதனாக மாறினார். ஏன் ஆடியில் மட்டும் இந்த பழக்கம்? ஏனென்றால் ஆடி மாதம் சிவனின் சக்தி அதிகமாக இருக்கும்போது விட்டுவிடும் சக்தியும் அதிகமாக இருக்கிறது என்று தெரிந்திருந்தார். அந்த சக்தியை பயன்படுத்தினார். இந்த ஆடியில் நீங்களும் ஒரு கெட்ட பழக்கத்தை விடுங்கள். ஒன்று மட்டும், சிறியதாகவும் பெரியதாகவும். ஆடி மாதம் அந்த விட்டுவிடும் சக்தி அதிகமாக இருக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆடி மாதம் ஒரு விதை மாதம். விதை என்பது சிறியது, ஆனால் வளர்ந்தால் பெரிய மரம். ஒரு சிறிய நல்ல செயல் விதை. ஒரு சிறிய நல்ல பழக்கம் விதை. ஒரு சிறிய மன்னிப்பு விதை. ஒரு சிறிய நன்றி விதை. இந்த விதைகளை இந்த ஆடியில் விதையுங்கள். சிவன் நீர் ஊற்றுவார், வெளிச்சம் தருவார். விதைகள் வளரும், வாழ்க்கை மரமாகும், கிளைகள் பரவும், நிழல் விழும், கனிகள் கிடைக்கும். இன்றிரவு ஜூலை 15 ஆடி வரும் முன் இரவு. இந்த இரவை ஒரு தயாரிப்பின் இரவாக ஆக்குங்கள். மன்னிப்பு, ஒரு தீர்மானம், ஒரு சமர்ப்பணம். இந்த 3ஓடு படுங்கள். நாளை ஆடி 1 புதிதாக எழுங்கள். சிவன் காத்திருக்கிறார். ஆடி மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கட்டும். சிவசக்தி உங்களில் பொழியட்டும். உங்கள் வாழ்க்கை சிவமயமாகட்டும். ஓம் நமசிவாய. சாந்தி.